அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் அம்மன் மற்றும் சுவாமிக்கென பாண்டிய மன்னர்கள் காலம் தொட்டு பலர் வழங்கிய பவளம், முத்து மற்றும் வைரம் பதித்த ஏராளமான நகைகள், கிரீடங்கள், பதக்க மாலைகள் இருந்தாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கென பிரத்யேக ஆபரணங்கள் அணிவித்து வருவது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. மணமகன் சுந்தரேஸ்வரருக்கு பவளங்கள் பதித்து கல்யாண கிரீடமும் அம்மனுக்கு ராயர் கிரீடமும் அணிவிக்கப்படுகிறார்கள். இதில் ராயர் கிரீடம் அம்பி நகர்த்து மன்னர் ராயர் வழங்கியதனால் அதனை ராயர் கிரீடம் என்று சொல்லுவார்கள். இதனாலேயே மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்தின் போது இந்த கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. இந்த வைர கிரீடம் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள நகைகளில் முதன்மையானது. இதன் உயரம் 14.5 அங்குலம், அடிபாகத்தின் சுற்றளவு 20 அங்குலம். சிறப்பு நூல்கள் கூறப்பட்டுள்ள அளவு அமைப்பு முறைகளுக்கு ஏற்ப இந்த கிரீடம் செய்யப்பட்டுள்ளது. கிரீடத்தின் மேற்கலசம் தாமரை முட்டு போன்றது. நடுபகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தாமரையின் 2 பக்கங்களிலும் அன்னப்பறவைகள் விளையாடுவது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. நெற்றி மாணிக்க திலகத்தை சுற்றிலும் 3 வைர வளையங்களும் அழகு செய்கின்றன. அதன் பக்கங்களில் 2 மகர மீன்கள் காட்சியளிக்கின்றன. கிரீடத்தின் நடுவே பெரிய மரகதம் ஒன்று எழிலுடன் மின்னுகிறது. கிரீடத்தின் முன்புறம் வைரக்கற்களாலும் பின்புறம் சிகப்பு கற்களாலும் அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளங்கை அளவுக்கு வட்டமான நீலக்கல் பதக்கம் நாயக்கர் காலத்தில் வழங்கியது. பார்ப்போரை மயங்க வைக்கும் இதன் மதிப்பு எவ்வளவு என ஆய்வு செய்வதற்காக வெளிநாட்டு அனுப்பிய போது மதிப்பிட முடியாத பதக்கம் என ஆச்சரியமான தகவலோடு பதக்கம் திரும்பி வந்தது. இங்குள்ள முகலாய கிரீடம், மாம்பழம் கொண்ட கிரீடம், முத்து உச்சி கொண்ட கிரீடம், கல்யாண கிரீடம் பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தும். இது தவிர பச்சைக்கல் தங்கப்பதக்கம், நலப்பதக்கம் என சித்திரை 10ஆம் நாள் திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளும் அம்மனையும் சுவாமியும் விதவிதமான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுகின்றன. எந்த திருவிழாவிற்கு எந்த ஆபரணம், கிரீடம் என கோவில் பட்டர்கள் ஆலோசித்து சூட்டுகிறார்கள். மேலும் திருக்கல்யாணம் ஒன்று மட்டும் அம்மனுக்கு பெட்டத்தகடு அணிவிக்கப்படுகிறது. அதாவது அம்மனின் பின்பகுதியில் பொருத்தப்படும் கவசங்கள். இது மட்டுமல்லாமல் பொட்டுக்காரை தாலி, கல் இழைத்த தாலி, 2 நாட்களுக்கு ஒரு முறை சித்தர் பதக்கம், அம்மனுக்கு தங்க சடை அலங்காரம் என தங்கத்தினாலான ஆபரணங்களாலேயே சித்தரிக்கப்படுகிறது. திருக்கல்யாணத்திற்காக வருபவர்கள் வரவேற்கும் சந்தன கும்பா, பன்னீர் செம்பு, நெய் ஊற்றி வேள்வி வளர்க்க தங்க தேக்கரண்டி என திருவாபரணம் எல்லாமே தங்கத்தில் இருப்பது திருக்கல்யாணத்தின் சிறப்பு மேல சிறப்பாகும். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு காணிக்கையாக செய்தளிக்கப்பட்ட நகைகள் விலைமதிப்புள்ளவை. நம் நாட்டு ஆபரண கலை வரலாற்றை அறிய உதவுபவை. முத்து விதானம், நீல மேத பதக்கம், முத்து நவரத்தின கிரீடங்கள், ரோமன் நாணயங்கள் கொண்டு செய்த காசு மாலைகள், பவளக்கொடி என பாண்டிய மன்னர்கள் காலந்தொட்டு பாதுகாக்கப்பட்டு வருபவையே இவை சிறப்புமிக்கது. இவற்றை பார்வையிட இளவரசியுடன் வந்த 8ஆம் எட்டவர்மன் தம் தாயார் விக்டோரியா மகாராணிக்கும் பார்த்து மகிழ வேண்டும் என ஆசைப்பட்டார். எனவே அரசின் அனுமதியோடு அவை இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்பட்டு 6 மாதங்கள் வைத்திருந்த பின்னர் பத்திரமாக திருப்பி அனுப்பப்பட்டதாம் இந்த அவ்வளவு ஆபரணங்களும். முக்கியமாக இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு எண்ணிலடங்கா முக்கியத்துவம் பெறும். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. திருக்கல்யாண ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கும் சமயத்தில் மதுரையின் பல பகுதிகளில் திருக்கல்யாணத்தை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அளிப்பதற்காக கல்யாண விருந்தும் தயாராகி வருகிறது. அன்னை மீனாட்சிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்று முக்கியமாக தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் பெண்களுக்காக இந்த ஆண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்காக ஏற்ற நல்ல நேரம் குறித்து தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது. முக்கியமாக இந்த கோலாகலமாக நடைபெற்று வரும் இந்த திருவிழா இந்த ஆண்டு மதுரை சித்திரை திருவிழா என கூறப்படுகிறது. இது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் மாலையில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடன் அன்னை மீனாட்சியும் பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் எழுந்தருளி
பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் போது சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களும் நிகழ்த்தி காட்டி வருகிறார்கள். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி பட்டாபிஷேகம் ஏப்ரல் 26ஆம் தேதியன்று மாலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. பார்வதி தேவியின் அம்சமான அன்னை மீனாட்சி மதுரையின் அரசியாக முடிசூட்டிக் கொள்ளும் அந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அம்மனுக்கு வைர கிரீடம், தலையில் பரிவட்டம் கட்டி கையில் வெள்ளி செங்கோல் வழங்கப்படும் காட்சியும் மதுரையின் அரசியாக கம்பீரமாக அன்னை மீனாட்சி காட்சி தருவது வேறு எங்குமே காண கிடைக்காத அற்புத கோலமாகும். மதுரை சித்திரை திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வான மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஆண்டு நடைபெற இருப்பது சிறப்பு மிக்கது. தங்கள் வீட்டு பெண்களின் கல்யாணம், தங்கள் அரசியின் திருக்கல்யாணத்தை உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டாட மதுரை மக்கள் தயாராகி வருகின்றனர். மதுரை மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நேரத்தில் ஏராளமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரான சிவபெருமானின் திருக்கல்யாணங்களில் தாலி வாங்கி கொள்ளும் நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கொண்டால் அன்னை மீனாட்சியை போலவே தாங்களும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய தலையாய நம்பிக்கையாக பார்க்கப்பட்டு இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக இந்த தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் எது என்று பார்த்தால் காலை 8:35 மணி முதல் 8:59 மணி வரை இருக்கிறது. அடுத்ததாக காலை 10:35 மணி முதல் 11:30 மணி வரை இந்த தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் இருக்கிறது. திருக்கல்யாண முகூர்த்தமாக காலை 8:35 மணி முதல் 8:59 மணி வரை இந்த திருக்கல்யாண முகூர்த்தம் இருக்கிறது. இந்த முகூர்த்தத்தில் தான் ஏராளமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்கிறார்கள். மீனாட்சி அன்னைக்கு மாங்கல்ய தானம் ஆகும், மாங்கல்ய தாரணம் ஆகும் முகூர்த்த நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்வது சிறப்பு. அதே நேரத்தில் முடியாதவர்கள் காலை 10:35 மணி முதல் 11:30 மணி வரையிலான நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் நேரம் என்பதனால் அந்த நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் ஆகியிருந்தால் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்து தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.